கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜெப வேளையிலே நாம் சங்கீதம் 65 தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு வேளையிலே இந்த அற்புதமான சங்கீதத்தை நீங்கள் கேட்டு தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து தேவ தயவுகளை, கிருபைகளை, தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல நாளுக்காக ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா கர்த்தாவே, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளிகளையும் நீர் அமர்த்துகிறீர். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், இந்த கர்த்தருடைய பிரகாரங்களில் ஐயா இந்த அதிகாலை வேளை, இந்த இரவு வேளை, நடுஜாம வேளைகளிலே கர்த்தரை நாம் தியானிக்க, அவரை நோக்கி பார்ப்பதற்காக நாம் காத்திருக்கிற அற்புதமான சமயங்கள் மிகவும் மிகவும் மகிழ்ச்சிகரமான சமயங்களாயிருக்கிறது. ஐயா, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிற 1000 நாளை காட்டிலும் கர்த்தருடைய வாசற்படியில் காத்திருக்கிற ஒரு நாள் நல்லது என்று தாவீதரசன் சொல்லுகிறது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகிற மனிதன் பாக்கியவான். அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையினால் நாம் திருப்தியாகிறோம். அவருடைய சமூகத்தின் நன்மையினால் நாம் திருப்தியாகிறோம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற உங்கள் ரட்சிப்பின் தேவன், அவர் பயங்கரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இந்த தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற பயங்கரமான காரியங்கள் எல்லோரும் கேட்டு ஆச்சரியப்படக்கூடிய, கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், அறிந்து கொள்ளுகிறவர்கள் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட போகிற பயங்கரமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்கிறதுனால் அவர் உங்களுக்கு நீதி உள்ள உத்தரவை அருளுவார். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு அவருடைய பராக்கிரமத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். பாருங்க, நமக்கு விரோதமாய் எத்தனை இரைச்சல்கள் ஏற்பட்டாலும் சரி, ஐயா சமுத்திரம் போன்று மும்முரமாய் வந்து நம்மை தாக்குவது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் சூழ வந்தாலும் சரி, எல்லா அலைகளின் இரைச்சல்களையும் அமளிகளையும் ஜனங்களின் அமளிகளையும் பர்வதம் போல் நமக்கு விரோதமாய் அசையாமல் இருக்கிற எல்லாவற்றையும் அவரே உறுதிப்படுத்துவார், அல்லது அவரை மிதித்து நொறுக்கி அவற்றை சமபூமி ஆக்குவார். அப்படியாய் கொத்த ஒரு அற்புதமான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். பாருங்கள், 8ஆம் வசனத்திலே, காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர். கர்த்தாவே, எங்கள் காலை வேளையையும் மாலை வேளையையும் நீரே கலிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். ஐயா, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எங்கள் தேவைகளையும் சந்தித்து தேவரீர் பூமியையும் எங்களையும் விசாரித்து எங்களுக்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் எங்களை செழிப்பாக்குகிறீர். இந்த பூமியை மிகவும் செழிப்பாக்குகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீயும் நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் செழிப்பாக்குகிறீர் என்று நாம் சொல்ல முடியும், அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை, எங்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர், அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஐயா, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்தின் கடைசி வேளையிலே பாருங்கள், உங்களை அநேக கிருபைகளினாலே, ஐயா இந்த வருடத்திலே அநேக நன்மையினாலே, இதற்கு முந்தைய வருடங்களில் பட்ட பாடுகள் போன்று இல்லாதபடி அநேக நன்மைகளை செய்து நம்மை வாழ வைத்து பராமரித்து பாதுகாத்து இம்பட்டுமாய் நம்மை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வருகிறார்.
வருஷத்தை அவருடைய நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் பாருங்க, அவருடைய பாதைகள்ல நம்ம நடக்கும் பொழுது, அவருடைய உண்மையும் நீதியுமான பாதைகளிலே நடக்கும் போது, விசேஷமாக நீங்கள் பார்த்தீர்களானால் நேற்று இரவு போட்ட அருமையான ஒரு ஜெபத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்களானால், மிகவும் அற்புதமான ஒரு நடுச்சாம ஜெபத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஐயா, ஒரு அற்புதமான நடுச்சாம இரவு ஜெபம், அது உங்களுக்கு அநேக காரியங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறதாய், அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதாய், அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமான ஒரு ஜெபம். பாருங்கள், இன்று காலையிலும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, ஆசீர்வாதமான சந்தோஷமான திருமண வாழ்க்கையை பார்த்து நாம் அறிந்து தெரிந்து கொண்ட அற்புதமான சத்தியங்களின் ரகசியம். ஐயா, அந்த வெற்றி வாழ்க்கையின் திறவுகோல்களை நாம் அறிந்து கொண்டோமே, அவைகள் மகா பாக்கியமான மாணவைகள். ஐயா, அதை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அது இந்த வேதமே வெளிச்சம், இதே வழியும் ஒளியும் வாழ்க்கையுமாய் இருக்கிறது. அதனால் தான் தாவீது அரசன் இப்படியாக சொல்கிறார், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஐயா, அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கை செம்மையாய் அற்புதமாய் ஆனந்தமாய் மாறிவிடுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த மந்திரம், பில்லிசூனிய மாந்திரீகம், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ உபத்திரவங்களுக்கு மத்தியில் இருக்கிறவர்களுக்கு நேற்று இரவு நாம் வெளியிட்ட அற்புதமான நடு இரவு ஜெபம் மிகவும் ஆச்சரியமான பலனை கொடுக்கிறதாக இருந்தது என்றால் மாற்றமே இல்லை. அவருடைய பாதையில் நாம் நடக்கும் பொழுது அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறதாய் இருக்கிறது. வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது. ஐயா, இந்த நெய்யாய் பொழிகிற அவருடைய ஆசீர்வாதங்கள், கிருபைகள், நன்மைகள் எல்லாம் வனாந்திரமாய் காணப்படுகிற, வனாந்திர தாபரமாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. எங்கும் செழிப்பு, எங்கும் சந்தோஷம், எங்கும் சமாதானம். எந்த மேடுகளாய் இருந்தாலும் சரி, எந்த கரடு முரடுகளாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும்படியாய் ஒரு தெய்வீக நதியினால் அவர் உங்களை செழிப்பாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆனந்தப்படுத்துவார். பாருங்கள், மேய்ச்சல் உள்ள வெளிகள் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய வீட்டிலே வாசமாயிருக்கிற, அவருடைய சமூகத்திலே வாசமாயிருக்கிற நீங்கள், அவரையே நம்பி காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற, அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். ஐயா, எத்தனை துன்பங்கள், எத்தனை ஆபத்துகள் உங்களுக்கு சூழ்ந்திருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வீர்கள். நீதிமான்களின் கூடாரத்திலே, ஐயா, உங்கள் குடும்பத்திலே, தேவ பிள்ளைகளின் கூடாரத்திலே, அவருடைய குடிசைகளிலே, அவர்கள் வீடுகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர். ஐயா, அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியக்கூடிய பாதைகள். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவருடைய வாழ்க்கை, அவருடைய கிருபையை பெற்ற, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற, அவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற தேவ பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பாக்கியசாலிகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார், கைவிட மாட்டார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம். Lord, in the mighty and holy name of Jesus, ஐயா, உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்பா உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிரகாரத்திலே சேர்த்துக்கொண்டு, ஐயா, இவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும், இவர்கள் வாழ்க்கையை, இவருடைய குடும்ப வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்மையினால் திருப்தியாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் தெய்வமே, ஐயா, நீரே எங்கள் ரட்சிப்பின் தேவன். நீரே எங்களுக்காக, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் நீர் நீதி உள்ள உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறீர். ஐயா, நீதியின்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆதரிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மீது இரக்கமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு வேண்டாதபடி இறைகிற எல்லா இரைச்சல்களையும்
சமுத்திரத்தின் இரைச்சல் போல் மும்முரத்தை போல் இருக்கிற எல்லா கொடுமைகளையும் உபத்திரவங்களையும் இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சீறி வருகிற எல்லா விதமான பாடுகள், சோதனைகள், உபத்திரவங்களையும் சஞ்சலங்களையும் என் தேவனாகி கர்த்தர் சிதறடிக்கும்படியாய் நீர் இவர்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாய் இறங்கி வருவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் இவர்களையும் இவர்கள் பூமியையும் குடும்பத்தையும் விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறவராய் காலையும் மாலையும் இவர்களை கலிகூற பண்ணுகிறவராய் இருக்கிறபடியினால் ஐயா, இவர்களை மிகவும் செழிப்பாக்குகிற, இவர்களை நீர் திருப்தியாக்கி இவர்கள் தானியத்தை விளைவிக்கிற, பயிரை ஆசீர்வதிக்கிற ஐயா, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிற தெய்வமாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே, இந்த மாதத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் நிச்சயமாய் இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய் ஐயா, நல்ல செய்திகள் நாங்கள் கேட்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குழந்தை பேறு இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளை தாட்சிகளாய் அவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஓ, காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற எங்கள் தேவனாகி கர்த்தர் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுக்கும்படியாய் ஐயா, பல்வேறு பிரச்சனைகளிலே சிக்குண்டிருக்கிற, பல்வேறு பிரபலங்களிலே, சோதனைகளிலே, உபத்திரவங்களிலே சிக்குண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் என் தேவனாகி கர்த்தரே நீரே பயங்கரமான காரியங்களை இவர்களுக்காக செய்து இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியாய் செய்கிறவர். இவர்களை மேன்மைப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக, வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை பாக்கியவான்கள் என்று ஊரார், உற்றார், உறவினர்கள் எல்லோரும் செய்கிற ஒரு ராஜரீக கூட்டமாய் மாற்றுவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கருணையுள்ள கரத்திலே ஐயா, உம்முடைய இரக்கமுள்ள கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் காலையும் மாலையும் உங்களை கலிகூற பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். உங்களுக்கு அவர் செய்கிற காரியங்கள் நிச்சயமாய் பயங்கரமான காரியங்களாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவருடைய பிரகாரங்களில் ஐயா, அவருடைய பிரகாரங்களில் வந்து காத்திருக்கிற, காலையும் மாலையும் சில வேளை நடுஜாமங்களிலும் காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வருஷத்தை நிச்சயமாய் நன்மையினால் முடிசூட்டுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.